நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக அறிவிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. இந்த தேர்தல் வழக்கமான தேர்தலில் இதுவரை 17 பொதுத் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. 18வது பொதுத் தேர்தல் என்பது இந்தியாவை காப்பதற்கான பொதுத் தேர்தலாகும், ஜனநாயகத்தை காப்பதற்கான தேர்தலாகும், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்கான தேர்தலாகும், மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்படவும், அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள் சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் செயல்படுவதற்கான தேர்தலாக இந்த தேர்தலை நாட்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டணி இருக்கிற கட்சிகள் கொள்கை பூர்வமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. தொகுதி பங்கீடுகளிலேயோ மற்ற தொகுதிகளை பங்கீடுவதிலேயோ எந்த முரண்பாடுகளும் இல்லாமல் போனதற்கு காரணமே ஒரு கொள்கை கூட்டணி என்கிற அடிப்படையில் தான். பாஜக தலைமையில் ஒரு அணியை உருவாக்கியிருக்கிறார்கள், மகா சந்தர்ப்பவாத அணி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோடு பேசுகிறார், அந்த கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும் அவர் பேசுகிறார். அவரது மகன் அவர்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், அன்புமணி ராமதாஸ். அவர் பாஜகவோடு பேசுகிறார். அப்பாவரிடத்திலும் மகனரிடத்திலுமாக பேசி இவர்களை காட்டி அவர்களை மிரட்டுவது, அவர்களை காட்டி இவர்களை மிரட்டுவது என்று மிரட்டி இன்றைக்கு பாஜக கூட்டணியில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். மகா சந்தர்ப்பவாத கூட்டணி அந்த கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை நிராகரிப்பார்கள். அதே போல் அதிமுக எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து ஜன்னலையும் திறந்து வைத்தது. யாராவது இங்கு வந்து சேருவார்களா என்று எவரும் சேரவில்லை. காரணம், கடந்த காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்ட அணுகுமுறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய ஆட்சியை தொடர்ந்து ஆதரித்தது. மக்களுக்கு எதிரான சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பொழுதெல்லாம் அதற்கு ஆதரவாக கையுயர்த்தியது. ஆகவே அந்த கட்சி பாஜக விட்டு விலகி நின்றாலும் கூட கொள்கை அடிப்படையில் ஒரு உடன்பாடு கண்ட கட்சி, அந்த கொள்கையை ஆதரிக்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் எவரும் அங்கே சேரவில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை. கனடாவில் அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிர்மலா சீதாராமன் கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி அவங்க வந்து அனுப்புகிற இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன வேணாலும் சொல்லுவாங்க. பிச்சை எடுக்கிற மக்கள்கிட்ட ஏன் பிச்சை எடுக்க இவங்க வராங்க? தமிழ்நாட்டு மக்கள் பிச்சை எடுக்கிற மக்கள் என்று சொன்னால் அந்த மக்களிடத்தில் பிச்சை எடுக்க வர வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இல்லை. அங்கே போய் நல்ல இடத்துல போய் பார்த்து ஏதாச்சும் பண்ணிக்கலாம். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்கிறது, அப்புறம் மறுபடியும் வந்து கண்டனம் வளர்த்தோன்னா அவங்க மன்னிப்பு கேட்கறது, அந்த மாதிரியான போக்கு. அதான் சந்தர்ப்பவாதம்னு சொல்கிறது. ஒரு கருத்தை சொல்லி விடுவது, அப்புறம் கண்டித்து அறிக்கையில் வந்த பிறகு நான் அப்படி சொல்லவில்லை இப்படித்தான் சொன்னேன், பத்திரிகைகள் தவறாக பிரசுரித்து விட்டன, தொலைக்காட்சிகள் தவறாக போட்டு விட்டன, நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை என்று திரும்ப பின்வாங்குவது இதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடியிலிருந்து அத்தனை பேரும் இதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். பிரதமர் மேடை பேச்சு வந்து இப்போ தமிழகத்தில் எப்படி அநாகரிகமான பேச்சு, ஒரு நாகரிகமான பேச்சல்ல. ஒரு பிரதமர் என்பவர் அவர் வகிக்கிற பொறுப்பிற்கு ஏற்ப மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார். அந்த பொறுப்பிற்கு ஏற்ப மிக அரசியல் நாகரிகத்தோடு பேச வேண்டும். எந்த அரசியல் நாகரிகத்தையும் அவரிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. கடந்த பல கூட்டங்கள் தமிழ்நாட்டில் பேசியிருக்காரு, கோயம்புத்தூரில், சேலத்தில், அது மாதிரி சென்னையில் என்று பல இடங்களில் பேசியிருக்காரு. எந்த ஒரு இடத்திலும் ஒரு அரசியல் நாகரிக முதிர்ச்சி என்பது அவரிடத்தில் கடுகளவு கூட இல்லை. ஒரு நாளாந்தர பேச்சாளர் பேசுவதைப் போல தான் மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றி.